மகா சிவராத்திரி முடிஞ்சு கரெக்டாக 14வது நாள் உள்ள முங்கிட்டார் நம்ம ஜுராகரேஸ்வரர். கரெக்டாக ருத்ரபாகம் முடிகிற இடத்துல சிவலிங்கத்தோட தலைப்பகுதியில் கையை வச்சிருக்கேன் நாராயணன். இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் கலங்கலாக இருக்கும், கொஞ்சம் துர்நாற்றம் வீசும். ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளில் ஃபுல்லாக தண்ணி அந்த கோடு வர நிரம்பினதுக்கப்புறம் இது குடிக்கிற மாதிரி தண்ணியாக அவ்வளோ இனிமையாக இருக்கும். மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலையில் நம்ம ஜுராகரேஸ்வரர் ஏற்கனவே நம்ம லைவு போட்டிருப்போம். ப்ளஸ் மகா சிவராத்திரிக்கு போன மகா சிவராத்திரிக்கு பிப்ரவரி 26ஆம் தேதி ஃபுல் நைட்டு தங்கி 4 கால பூஜை, அதாவது நைட்டில் காலைல விடிகிற வர 5:30 வர 4 கால பூஜை பார்த்துட்டு உங்களுக்கு அதை நேரடியாக காமிச்சிருப்பேன் நம்ம மகா சிவராத்திரி அன்னைக்குன்னு. இன்றைக்கி மகா சிவராத்திரியிலேருந்து இது 18வது நாள். அதாவது நம்ம ஜுராகரேஸ்வரரை ஊர் மக்கள் சுத்தம் பண்ணி திருவிழா, அதாவது மகா சிவராத்திரிக்கு திருவிழா மாதிரி கொண்டாடி இன்றைக்கி 18வது நாள். இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலையில் வருஷத்துக்கு ஒரு தடவை, அதாவது 365 நாளும் தண்ணிக்குள்ளே இருக்கிற சிவன் ஜுராகரேஸ்வரர் இன்றைக்கி ஒரு நாள், அதாவது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்குன்னு வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே உள்ள சுனையை சுத்தம் பண்ணி நம்ம அவரை பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த இடத்துல சொன தண்ணி மழை இந்த இடத்தையே மூடிடும், நம்ம அவரை பார்க்க முடியாது. இன்றைக்கி ஒரு நாள் மகா சிவராத்திரி அன்னைக்குன்னு இந்த நார்த்தாமலையே திருவிழா கோலம் அன்னதானம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது முத பூஜை. இதில் இருந்து நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இங்கே வர முடியாத ரொம்ப மக்கள் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் நம்ம நார்த்தாமலையில் இருக்கக்கூடிய நார்த்தாமலை ரொம்ப புகழ்பெற்ற இடம். அது வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது இது ஒரு 1000-1500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு தொழில் நகரமாக இருந்த அந்த நார்த்தாமலை இப்போ ரொம்ப வரலாற்று சின்னங்களுக்கு ஒரு மூலமாக இருக்குது. நம்ம பக்கத்துலேயே விஜயாலய சோழீஸ்வரம், அதாவது நம்ம 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரத்துக்கெல்லாம் மூலமான ஒரு கோவில் இருக்குது. பக்கத்துலேயே பலியில் ஈஸ்வரம் இருக்குது. அப்புறம் 11 விண்ணகரம்னு பெருமாள் கோவில் இருக்குது. அப்புறம் முக்கியமாக 365 நாளும் தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம ஜுராகரேஸ்வரர் கிட்டத்தட்ட ஒரு 20 அடி பள்ளத்தில் குடையப்பட்ட ஒரு குடைவரை கோவில் தான் இது. மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் மக்கள் ஊர் மக்கள் பம்பு செட்டு வச்சு சுத்தம் பண்ணி விடிய பூஜை நடக்கும், அன்னதானம் நடக்கும், எல்லாம் நடக்கும். இந்த நார்த்தாமலையை சுற்றி இருக்கிற எல்லா வனப்பகுதிகளும் வனத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அதனால் வனத்துறை கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அவங்க அனுமதியோடு தான் இந்த திருவிழா இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இது முதல் பூஜை, இப்போ ஃபஸ்ட்டு நடக்கிற பூஜை, முதல் கால பூஜை ஆரம்பிக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இவரை நம்ம எப்பவுமே பார்க்க முடியாது, வருஷத்துலேயே இன்னைக்கு மட்டும் தான் பார்க்க முடியும். இது ஒரு அதிசயம் தான். நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம்ல, இன்னும் கொஞ்ச நாளில் அந்த இடத்துல ஃபுல்லாக நீ அவரை முழுகடிச்சிடும். ஃபுல்லாக முங்கிட்டார் பாருங்களேன். அதை உங்களுக்கு தெரியப்படுத்த தான் இந்த வீடியோ. பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி நம்ம இங்கே எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிருப்போம், பூஜை பண்ணது அதெல்லாம். அது வருஷத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வருஷத்துக்கே ஒரு நாள் மட்டும்தான் நம்ம ஜுராகரேஸ்வரரை அப்படி 4 கால பூஜை பண்ணி மகா சிவராத்திரிக்கு விடிய நம்ம கொண்டாடுவோம். மகா சிவராத்திரி முடிஞ்சு கரெக்டாக 14வது நாள் உள்ளே முங்கிட்டார் நம்ம ஜுராகரேஸ்வரர். அதாவது மார்ச் 12ஆம் தேதி உள்ளே முங்கிட்டார். மார்ச் 16 அன்னைக்கு சிவராத்திரி முடிஞ்சதுலேருந்து இன்னையோட 18 நாள் ஆச்சு. ஜுராகரேஸ்வரர் தண்ணிக்குள்ளே போயிட்டார்.
இப்போ வந்து போன வருஷம்னா நம்ம பழனிக்குமார் ஐயா, நார்த்தாமலை பழனிக்குமார் ஐயா சொன்னார், போன வருஷம்னா கிட்டத்தட்ட 6 மாதம் கண்ணுக்கு தர்றபடி மக்கள் வந்து உள்ளக்கு இறங்கி சாமி கும்பிட்றபடி இருந்திருக்கு. ஆனால் இந்த வருஷம் பருவமழையெலாம் இல்லை, இது வெயில் காலம், இது வந்து மார்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு நம்ம இந்த கடலோர பகுதிகளில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலையினால் மழை பெஞ்சு சுனையில் இயற்கையாக தண்ணி ஊறி ஃபுல்லாக சிவனை முங்கிட்டார். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வர சிவனோட அந்த ருத்ரபாகத்தில் மேலே உள்ள பாகம் மட்டும் லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்களேன், ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே போயிட்டார். சுனையில் ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. இது வந்து எந்த வருஷமும் இல்லாத, போன வருஷம் வந்து நம்ம சொல்கிறாருல 6 மாதம் வரை தண்ணிக்குள்ளே முங்காமல் நல்லா தெரிஞ்ச நம்ம ஜுராவரேஸ்வரர் இந்த வருஷம் 18வது நாள் தான், இன்றைக்கி 18வது நாள், 14வது நாளே முங்கிட்டாராம். இது ரொம்ப அதிசயம். இது வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுன்னு தெரில. நம்ம கமெண்ட்லலாம் சொல்லியிருந்தாங்க, யூடியூப் ஃபுல் வீடியோ கமெண்டில், மற்ற சிவனுக்கெல்லாம் எப்போயாவது ஒரு தடவை தான் பூஜை பண்ணுவாங்க, 6 கால பூஜை 4 கால பூஜைன்னு. ஆனால் நம்ம ஜுராவரேஸ்வரருக்கு வருஷம் ஃபுல்லாக 365 நாளும் தண்ணிக்குள்ளே தானே இருக்கார், 365 நாளும் அவருக்கு வந்து பூஜை அப்படின்னு. இதை சொல்லத்தான் நம்ம வந்து புதுக்கோட்டை நார்த்தாமலை வந்திருக்கோம். பக்கத்தில் போய் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃபுல்லாக முங்கினதை. வாங்க. மக்களை பாருங்க, சுத்தமாக முங்கிட்டாரு, ஒன்றுமே இல்லை, எல்லாமே முங்கிருச்சு. நம்ம ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம அன்புதான் எல்லாம் செய்து ப்ரோ வந்திருந்தார். அவர் வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ருத்ரபாகத்தில் மேலே உள்ள பாகம் மட்டும் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதில் வந்து மாலை விட்டு நம்ம சேது ப்ரோ வந்து கும்பிட்டு போயிருந்தார். ஆனால் இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவராத்திரிக்கு க்ளீன் பண்ணி இது வந்து 18வது நாள் பாருங்கள். இன்றைக்கி வந்து மார்ச் 16ஆம் தேதி ஆகுது. ஃபுல்லாக முங்கிட்டார். 18வது நாள்லேயே முங்குறதுக்கு என்ன ரீசன் தெரில. ஃபுல்லாக சிவலிங்கம் முங்கிருச்சு. நம்ம ஜுராவரேஸ்வரர் ஃபுல்லாக முங்கிட்டார். நம்ம வந்து இறங்கி போய் கும்பிடலாம், ஆனால் வந்து அவர் தெரிஞ்சால் நம்ம கும்பிடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஆனால் அவர் ஃபுல்லாக முங்கிட்டார், நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவர் முங்கினால அவரை பெருசாக நம்ம தொந்தரவு பண்ண வேணாம். இந்த சுனா வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் பருவமழை சுனத்தள்ளிலாம் வந்து சீக்கிரம் வந்து ஃபுல்லாக மூடிடும். இந்த கோடு இருக்குது பாருங்கள், இது வரை மூடிடும். பொதுவாக வந்து இந்த உலகம் வந்து ஒரு வேளை அழிய வாய்ப்பு இருந்தால் ஒன்று நீரால் தான் அழியும், கண்டிப்பாக நீரால் தான் அழியும். அதுக்கு வந்து நம்ம ஜுராவரேஸ்வரர் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. ஒன்று வந்து பெருசாக வந்து சுனாமி மாதிரி வெள்ளம் வந்து சுனாமி வந்து அழியும், இல்லாட்டி வந்து வறட்சினால் அழியும். இவர் நம்மளுக்கு வந்து காட்டுறது ஒன்றே ஒன்று தான், தண்ணியை வந்து நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப 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 சிக்கனமாக யூஸ் பண்ணுங்கள். தண்ணியை வந்து வீணாக்காதீங்க. வறட்சினால் இதுக்கு முன்னாடி 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ரொம்ப அழிவுலாம் வந்திருக்கு. இவங்க 2 பேரும் நம்மளோட வரலை அன்னைக்கு, அதனால் வந்து இவங்க வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு விடாப்பிடியாக போகிறாங்க. பார்ப்போம். அவர் மேலே வந்து அசிங்கமாக அந்த பாட்டில்லாம் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் கிளியர் பண்ணலாம். மக்களே, நம்மளால முடிஞ்சது ஏதாவது ஒன்று க்ளீன் பண்ணுவோம். போ, சும்மா போ, அப்படியே உன் கைக்கிட்டே வைங்க, தெரியும் சாமி இருப்பார். இருக்காரா? எவ்வளோ, எத்தனை அடி இருக்குன்னு வாங்க. ஒரு ஜான் அந்த வருங்க, அந்த ஒரு ஜான் அந்த காட்டுங்க, வீடியோ பண்ணுங்க. இங்கிட்டு வாங்க பாருங்க. நம்ம பசங்க உள்ளக்க இருந்து நான் இறங்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன், அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இருந்தாலும் வந்து உள்ளக்க வந்து வாட்டர் கேனு அந்த பிளாஸ்டிக்லாம் மிதந்துக்கிட்டு இருந்துச்சு. கரெக்டாக ஒரு நெத்தி பகுதிக்கு மேலே மிதந்துக்கிட்டு இருந்ததுனால உள்ளே இறங்கி எடுத்தாருங்களேன். கரெக்டாக முங்கி ஒரு ஜான் முங்கியிருக்காரு பாருங்களேன். கரெக்டாக ருத்ரபாகம் முடிகிற இடத்துல சிவலிங்கத்தோட தலைப்பகுதியில் கையை வச்சிருக்கேன் நாராயணன். கரெக்டாக பாருங்களேன், ஒரு 1/2 அடி மூடி இருக்கு. வேற ஏதாவது குப்பை இருந்தால் எடுத்துருந்தா, உனக்கு பின்னாடி மாலையெல்லாம் இருக்குல்ல, பார்த்து வாங்க. மக்களே, நாங்கள் போகிறோம்னு நீங்கள் வந்து முயற்சி பண்ணாதீங்க. இது வந்து இப்போதைக்கு பாருங்களேன், அவங்களோட இடுப்பளவு தண்ணி கிடக்கு. குப்பை எப்படிலாம் எடுத்துரு. அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே ஆயிட்டாரு. வந்துருங்க, வாங்க.
இப்போ வந்து இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கலங்கலாக இருக்கும், கொஞ்சம் துர்நாற்றம் வீசும். ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் ஃபுல்லாக தண்ணி அந்த கோடு வர நிரம்பினதுக்கப்புறம் இது வந்து குடிக்கிற மாதிரி தண்ணியாக அவ்வளோ இனிமையாக இருக்கும். நாங்கள் ஏற்கனவே வந்து குடிச்சிருக்கோம், பழைய வீடியோவில் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த தண்ணி. இப்போ வந்து ஐயாவுக்கு வந்து பாலாபிஷேகம் ரொம்ப அபிஷேகங்கள் பண்ணியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் எல்லாமே உள்ளே தான் இருக்குது. அதனால் ஸ்மெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் நாளாகும். இருந்தாலும் நம்ம ஐயா வந்து சூப்பராக அவரோட பழைய நிலைக்கு போயிட்டார். இனிமே வந்து அடுத்த வருஷம் சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்னைக்குன்னு தான் ஊர் மக்களால் இந்த தண்ணி இறைக்கப்பட்டு திரும்பி நம்ம அவரை பார்க்க முடியும். பார்த்தோம் அந்த பக்கம் பல்ல டே எல்லாத்தையும் எடுத்து வெளியே தூக்கி போட்டு நாங்கள் எடுத்து போட்டுறோம். அப்படியே நேராகவே வந்து நேராக வந்து இருக்கிறார். அந்த அதையும் எடு இதை எடு, இந்த பிளாஸ்டிக் எடு. இதை எடு. பார்த்து வாடா, அப்படியே வளர்க்கு நாராயணா. அப்படியே வந்து அதனால முடிஞ்சு இந்த சுனையில் இருக்கக்கூடிய குப்பை வாட்டரிகள்லாம் எடுத்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே போட்டுருவோம். இந்த மாதிரி ஊர் மக்கள்லாம் வர்றவங்க அவரை பார்க்க முடியாட்டி பாருங்களேன், முள்ள ஃபுல்லாக மூடிட்டாரா, தண்ணி மூடிடுச்சா அவரை. இப்போ வந்து பார்க்க முடியாத மக்கள் வந்து அவருக்கு நேராக வந்து இந்த மாதிரி விளக்கு இல்லாட்டி சூடம் கொண்டு வந்து பொருதி வச்சுட்டு சாமி கும்பிட்டு போவாங்க. நீங்கள் இந்த வருஷம் பார்க்க முடியல. ஃபுல்லாமே தண்ணி, இந்த கோடு இருக்குது பாருங்களேன், இது வர தண்ணீர் நிரம்பிட்டா அந்த மேலே ஒரு இடம் இருக்குது, இதுக்கு நேராக அந்த இடத்துல சூட வச்சு மக்கள் கும்பிடுவாங்க. நீங்கள் இந்த வருஷம் பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. போன வருஷம் பார்த்தீங்கல்ல, 5 வருஷம், அது 4 வருஷம் பார்த்துட்டேன். ஜுராரேஸ்வரர் எனக்கு பர்சனலாக என்ன உணர்த்துறாருன்னா, நீரை வந்து நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனமாக பயன்படுத்தணும். நீரை வச்சு எந்த அசுத்தங்களும் பண்ணக்கூடாது. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து நாங்கள் மகா சிவராத்திரி முடிஞ்சதுலேருந்து 18வது நாள் வந்து ஐயாவை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். விசித்திரமாக இருக்குன்னு நம்ம நார்த்தாமலையில் இருக்கக்கூடிய நம்ம பழனிக்குமார் ஐயா நம்ம கைடு சொல்கிறாரு. போன வருஷம்லாம் 6 மாதம் தெரிஞ்சவர் இந்த வருஷம் ஏன் இப்படி போயிட்டாருன்னு தெரில. என்னென்னு பார்ப்போம், இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வருஷம் வறட்சி ரொம்ப கொடூரமாக இருக்க போதா. ஏன்னா வந்து இப்போ மார்ச் மாதம் பாருங்கள், 16ஆம் தேதி தான் இன்றைக்கி. ஆனால் வெயில் தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது. அவர் என்ன உணர்த்துறாருன்னு தெரில. ஒன்று வந்து வறட்சியில் நம்மளை முழுகடிக்க போகிறாரா, இல்லை வந்து நீர் பற்றாக்குறை ரொம்ப ஆகப்போதா, என்னன்னு தெரில. என்ன காரணம் தெரில. 18வது நாளே உள்ளே போகிறதுக்கு. எதாக இருந்தாலும் அவர் மேலே பாரத்தை போட்டு நம்ம வந்து செயல்படுவோம். எல்லா மக்களையும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் நம்ம உயிரே நினச்சின்னு இருக்கக்கூடிய நம்ம சிவன் தான் காப்பாற்றணும். அது நம்பி தான் எல்லாமே நம்ம இருக்கோம். அவர் நம்மளை பாதுகாப்பார். வீட்டில் இருந்து பார்க்கக்கூடிய நம்ம அம்மா, அக்கா, தம்பி எல்லாத்துக்கும் வந்து இவரை காமிக்கணும்னு தான் இங்கே வந்தோம்.